இன்றைய பொழுதோட கடைசி மேட்ச். அதுல முதல் இன்னிங்ஸ் ஆரம்பம். ஆஹா, கடைசி வரைக்கும் போய் முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் அது ஒரு டிராப் கேட்ச் ஆயிடுச்சு. சீரியஸ்லி நல்ல அட்டம்ப்ட். அவ்வளோ தூரம் பின்னாடி ரன்னிங்கில் போய் கடைசி நிமிஷத்தில் டேர்ன் பண்ணி ஒரு கேட்சை பிடிக்கின்றது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். பட் வெல் அட்டம்ப்ட் ப்ரோ, சீரியஸ்லி நல்ல ஒரு அட்டம்ப்ட். இருந்தாலும் டிராப் கேட்ச் அங்க. ஸோ கோலாங் யுனைடெட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாஸை வின் பண்ணி நாங்கள் பேட்டிங் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் த பால் 2 runs. அடுத்த பால் ஷாட் மறுபடியும் போயிருச்சா? எஸ், வெல்கம் பவுண்டரி. லாஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல முதல் பவுண்டரி வந்திருக்குதுப்பா. அது 2வது பாலே வந்திருக்குது. கொஞ்சம் மேலே ஏற்றி போட்டாருப்பா லென்த்தில். அது கொஞ்சம் தப்பான பாலுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கீப்பர் அங்கே இங்கேயுமே ஓடிட்டு, அது போக இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லிப்பில் இருந்து ஓடி வந்துட்டு நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்லோவர் பால் டூயிங் த ட்ரிக். அதே தான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து புரிஞ்சு போல, கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி போடப்பட்ட ஒரு பால். ஸோ நல்ல சேஞ்ச் ஆஃப் பேஸ், நல்ல ஒரு கம்பேக் பை த பவுலர். அடுத்த பால் இறங்கி வந்து அடிச்சாரு. எட்ஜி காரணமாக விக்கெட். யா, கோட் வேர்ட் அக்செப்டட் மீன்ஸ் தட் இஸ் a wicket down அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்துருச்சு. கோலாங் யுனைடெட்க்கு முதல் விக்கெட். முதல் விக்கெட் டவுன் கோலாங் யுனைடெடுக்கு ஆஃப்டர் அ பவுண்டரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. ஸோ அடுத்த பால் கட் ஷாட். ஹே, டீசன்ட் ஷாட்ப்பா. பாலை பார்த்து கரெக்டாக ஜஸ்ட் டைமிங் மட்டும் பண்ணி விட்டாரு பாயிண்ட்ல. ஸோ ஜஸ்ட் ஒன் சிங்கிள். இருந்தாலும் அந்த ஷாட் பார்க்க அழகாக இருந்துச்சு. லைக் தட். கிடைக்கிற பாலை வந்து யூஸ் பண்ணிவிட்டு மற்ற நேரத்தில் வந்து சிங்கிள் ரொட்டேஷன் பண்ணதுமே வந்து நல்ல ஐடியா தான் பவர் பிளேயில். அடுத்த பால் ஆஹா, கரெக்டாக திரும்பும் போது நல்லா குறி வச்சு பாலை பார்த்து போட்டிருக்காரு. நைஸ் பால். ஸ்டம்ப்ஸுக்கு நேரம் அட்டாக் பண்ண பால். ஒரு டாட் பாலோட முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் 7 run ஃபார் 1 wicket லாஸ். முதல் ஓவர் முடிவில் 7 run அண்ட் 1 wicket லாஸ் வேற. இங்கே ஸ்டில் கேம் இருக்குது. இன்னும் 4 ஓவர் வெளியே இருக்குது. அந்த 4 ஓவரில் வந்து யார் டாமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியலை. இப்போதைக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு விக்கெட் எடுத்து ஒரு நல்ல பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போனன்ட் டீம் இருக்கிறாங்க. ஸோ கோலாங் யுனைடெடுக்கு தேவையான ஒரு ரன் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இல்லை. ஒரு ஓவர் முடிவில் 7. இப்படி இல்லாமல் ரியாக்ஷன் காட்டுறது பேருக்கு. ஆஹா, நல்லா அடியா. பிடிச்சாரா அப்படிங்கிற பட் அவர் பெருசாக ரியாக்ஷன் இல்லாமல் இருக்காரு. யா, பெருசாக ரியாக்ஷன் இல்லை. அது வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நல்லா இருக்குப்பா. பிடிச்சோடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட்டுருங்க அது நாட் அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் டைமிங் ஷாட், வெல் டைமிங் ஷாட். அப்பா, ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பால்.
பட் ஆனால் அது வந்து ஒரு ஒய்டு கொடுத்துருக்காரு அம்பையரு. ஸோ எக்ஸ்ட்ராஸு இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ளோவில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ ஒரு எக்ஸ்ட்ராஸுமே வந்து வந்திருக்குது. ஸோ லாஸ்ட் பால் வந்து ஒரு ட்ராப் கேட்ச், பிகாஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேட்டில் போட்டோன்னே செம்ம ஸ்பீடில் ஸ்கொயர் லெக் நோக்கி வந்தது. ஸோ அது வந்து கேட்ச் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் வந்து அண்டர் த பால் போகிறதே வந்து டைமிங் எடுத்துருச்சு, ரொம்ப செகண்ட் கணக்கு தான். ஸ்லோவர் பால் லோ ஃபுல் டாஸ் மடக்கி ஸ்லாக் ஸ்வீப்ப போட்டு போட்டுருக்காரா போடு. என்ன பாத்து மறையிற நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏன்டா ஓட்டி ஒளியிற அதேதான் உன் சைடுல ஃபால்ட் வச்சு நீ என்ன பாத்து மறையிற நான் ஃபுல் ஸ்பீட்ல பேச வந்தா ஏன்டா ஓட்டி ஒளியிற 4 வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிகிற நான் அதே ரூல்ஸ ரோட்ல பேசினா ஏன்டா வந்து கொலையிற. So welcome boundary. Much better ball, better length. Actually seriously better length. போன பால் இதே மாதிரி தான் எக்ஸிக்யூட் பண்ண நினைச்சாரு. பட் ஆனால் பால் மேலே தூக்கி போட்ட ஒரு காரணத்தினால ஜஸ்ட் ஒரு லோ ஃபுல் டாஸா ஆகி ஒட்டாரு ஒரு ஸ்லாக் ஸ்வீப்பு 6 மிட் விக்கெட்ல. ஷார்ட் லென்த், ஆனா தப்பான பாலுப்பா. மறுபடியும் இன்னொரு 6 எழுதுங்க. நிக்கிற ஒயிட் கார்டு ஜோப்ல வச்சின டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை மக்கா மிஷி பிரகனைய லெஃப்ட் ஹேண்ட் பண்ற மைக்கேல் லசி நம்ம ஒரு பூமர் டாக்ஸி அண்ட் ஆஸ்டார் ரொம்ப பிஸி பக்காபி பால் மைனே டி-ஷர்ட் போட பூடா ஆசி இப்போ ரொம்ப குஷி. அம்பையர் ஆர் யூ ஓகே? கட்டப்பாவே அடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கட்சி. பட் நான் போகலை. இருந்தாலும் உங்களுக்கு ஒய்டு கொடுத்தான்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் இப்படி எரிஞ்சிருக்க கூடாது எங்கள் அம்பையர் மேலே. இன்னும் ஒரு பால் வெளியே இருக்கு. நோ பால் வந்திருக்குது. ஆஹா, கடைசி பந்தில் இப்படி ஒரு சோதனை காலமா அப்படின்ற மாதிரி நோ பால் வந்திருக்கு. கடைசி நேரத்தில் இப்படியா இந்த நிலைமை? எதிரிக்கா இருந்தாலும் வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நோ பால் கொடுத்துருக்குறாங்க இங்க. ஓகே, தொடர்ந்து இங்க பவுலரை சேஞ்ச் பண்ண வேண்டிய கட்டாயம். ஸோ சேஞ்சிங் ஒர்க்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சேஞ்சுக்கு அப்புறம் வந்து எப்பயுமே ஒரு இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம். இந்த டோர்னமெண்ட்டில் எப்போலாம் பவுலர் சேஞ்ச் ஆகிறாங்களோ அப்பப்போலாம் வந்து ஒரு விக்கெட் விழுந்துருக்குது. ஆனால் அது ஒரு 3 பால் 4 பால் கேப் இருக்குது. பட் இது ஒரே பால் தான். போடுவாங்களா, கரெக்டாக செய்வாங்களா, இந்த ஒரு பாலில் என்ன ஆக போகுது, விக்கெட்டா இல்லை இதுமா? போட்டாலுமே வந்து நோ பால் ஃப்ரீ ஹிட் தானே, ஒன்றும் பண்ண முடியாது. பட் ரன் அவுட்டை விழுகாமல் ஓடி எடுத்து இல்லை பவுண்டரி எதுவும் அடிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் சேஃபு. கோலாங் யுனைடெட். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் சிரமம் தான். பார்க்கலாம் அடுத்த பால் இங்க. ஸ்வீப் ஷாட் போட்டிருக்காரு. குனிஞ்சு போறதுக்குள்ள பால் பவுண்டரியை தாண்டி போயிருச்சு. ஒண்ணு பண்ண முடியாது. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 26 ரன்ஸ் ஃபார் 1 விக்கெட் லாஸ். ரெண்டு ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 26 ரன் ஆன் போர்ட் ஃபார் 1 விக்கெட் லாஸிங்க. ஓகே, டீசெண்டான ஒரு ஸ்கோர் ஆன் போர்ட் இருக்குது. பட்
பத்தலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய அடிக்கணும். ஸோ மினிமம் 30 ரன் அடுத்த 3 ஓவரில் அடித்தா தான் ஒரு டீசென்ட் ஸ்கோரு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஆன் த நெக்ஸ்ட் பால்? ஆஹா, பால் இதெல்லாம் பால் அப்படின்ற மாதிரி இருக்குது. அருமையான ஒரு சேஞ்ச் ஆஃப் பேஸ், ஸ்லோவர் பால் டூயிங் த ட்ரிக். இந்த டைலாக் எத்தனை தடவை வேணாலும் சொல்லிகிட்டே இருப்பேன். ஐ கேன் டூ திஸ் ஆல் டே. இவ்வளோ நேரம் நான் இந்த பால் நல்லா போட்டுவிட்டு இந்த பாலை ஒய்டா போட்டிங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ டவுன் த லெக்கு சொலட்டி போடப்பட்ட ஒரு பால், அது ஒரு வைடு. ஸோ ரீபால் போட்டாகணும். ரீபாலுங்க. மறுபடியும் நல்ல பாலா போட்டிருக்காருப்பா, நல்ல பாலா போட்டிருக்காருப்பா. இப்போதைக்கு மாற்றி கொஞ்சம் வந்து டாட் பால் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே போட்டால் ஒரு சின்ன ப்ரெஷரால் பேட்டர் வந்து ஒரு விக்கெட்டை இழக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம். ஸ்லோவர் பாலே, பட் ஓகே, டீசெண்டாக பிக் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா கவராங்க ஆள் இருந்தாலும் இன்சைட் த சர்க்கிளில் ஒரு ரன் மட்டும்தான் வரும். சிங்கிள் ரன் ஓடி இருக்கிறாங்க. ஒவ்வொரு பாலையுமே வந்து மாற்றி போடுறாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரே லென்த்தில் போட்டால் உயரமாக தான் அடி விழுகும், அதுவும் ஒரு விஷயம். ஆஹா, இப்போதாக சொல்லிட்டு இருந்தேன், மாற்றி லென்த்தில் போட்டீங்க. பட் டோட்டலி தவறான ஒரு லென்த்து. வெல்கம் பவுண்டரி இத்தனை டாட் பாலுக்கு அப்புறம். ஓகே இங்க கடைசி ரெண்டு பால் இருக்குதுங்க. மறுபடியும் அந்த ரிவர்ஸ் ஷாட்டு ஸ்விட்ச் ஹிட்லேயே வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனால் இல்லை, அங்கனக்குள்ள வந்து ஃபீல்டிங் டீம் ஒரு ரிவ்யூ கேட்டிருக்காங்கப்பா. அந்த ரிவ்யூவை கொஞ்சம் பாருங்கப்பா. இங்கே விக்கெட் கீப்பிங் சைடு ஒரு ரிவ்யூ கேட்டிருக்கிறாங்க. விக்கெட் கீப்பர் எண்டில், அந்த எண்டில் என்ன ஆச்சு அப்படின்றத அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் கம்ப்யூட்டர் ஜி, அதை பார்த்து சொல்லுங்க. இல்லை டிஜே தூங்கிட்டாப்லே அப்படின்ற மாதிரி ரிசல்ட்டே வந்துருச்சான். அதுக்கப்புறம் வந்து இவர் ஹார்ட் பீட் போட்டுக்கிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதில் பெரிய இஷ்யூ எதுவுமே இல்லை.
ஓகே, அங்க ஸ்வீப் ஷாட் மாதிரி ஒன்று அப்படியே ஹாப் ஸ்வீப் ஷாட்னு வச்சுக்கலாமா அந்த கணக்கை? எஸ், ஹாப் ஸ்வீப் ஷாட்ல ஃபைன் லெக்ல வந்து அடிச்சாரு. அண்ட் அகைன் ஒரு பவுண்டரி வந்திருக்குது. அந்த பவுண்டரியோட ஓவர் முடிஞ்சிருச்சு. கோவலாங் யுனைடெட் இப்போ 3 ஓவர் முடிவில் 38 ரன் அடிச்சிருக்காங்க ஃபார் 1 விக்கெட் லாஸ். ஓவர் முடிவில் ஸ்கோர் 38 ரன்ஸ் ஆன் த போர்ட் ஃபார் 1 விக்கெட் லாஸ் இப்போ இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து அடுத்த 4வது ஓவர் இங்கே சிரஞ்சீவி அவர் வந்து போட வந்திருக்கிறாரு. முக்கியமான ஓவர் ஐயா. இந்த ஓவரில் வந்து எவ்வளோ ரன் குவிப்பாங்க கோவலாங் யுனைடெட் கிங்ஸ் அப்படின்றத பார்க்கணும். எவ்வளோ தூரம் குவிக்க போகிறாங்கன்னு தெரியலையே. 38 ரன் ஆன் போர்டு இப்போதைக்கு. ஓகே, டிஃப்ரெண்டான ஒரு ஆக்ஷனு. ஆனால் ரியாக்ஷன் என்னமோ ஒன்று தான். அது ஸ்ட்ரெயிட்டாக லாங் ஆன் தலை மேலே 6. வெல்கம் அகைன், வார்ம் வெல்கம். அண்ட் செகண்ட் பால், முதல் பால் 6. ஓ, செம்ம ஷாட் கட்டில். பட் ஆனால் கவர் உள்ள இன்சைடு சர்க்கிளில் அங்கே டீப்பில் தான் எக்ஸ்ட்ரா கவர் வச்சுருக்காங்க. அண்ட் குயிக்காக ரெண்டு ரன் ஓடு. ஆஹா, இது எதுக்குண்ணே அப்படின்ற மாதிரி இருக்கு. 3வது ரன்னுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னுக்கு ஆசைப்பட்டு ஒரு விக்கெட்டை விட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. ரன் அவுட்டாங்க. ஓகே, அடுத்ததாக புதிய பேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா பாலு உள்ளே இறங்கியிருக்கிறாரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டரு. ஆஹா, இது பெரிய தலைவலியப்பா பவுலிங் டீமுக்கு. நீங்கள் ஃபீல்டு ஒவ்வொரு பாலுக்கு சேஞ்ச் பண்ணணும் ஸ்ட்ரைக்கு மாற. ஓகே, அங்கிட்டு எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு சிங்கிள் தட்டலான்னு பார்த்தாரு. பட் அண்டர் ஏஜ் மூலமாக வந்து பால் இங்கிட்டு ஷார்ட் மிட் விக்கெட்டில் கேச்சிங் பொசிஷனில் இருந்ததுனால ஜஸ்ட் ஒரு சிங்கிள். கொஞ்சமாக பேக் கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பிஎன்எஸ்டி. மைக்கான்ல இருக்கு என்னென்ன செத்துருக்கிட்டு. ஷாட் பாடி செம்ம ஷாட் ஆன் தி லைன் ஹுக் ஃப்ரண்ட் மிட் விக்கெட்ல. ஓகே, அண்ட் இந்த ஒரு பவுண்டரி மூலமா கோவலாங் யுனைடெட் வந்து 50 கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆஹா, பெட்டர் பால், மச் பெட்டர் பால் அப்படின்னா சொல்லுவேன். நல்ல ஒரு பால். டீம் 50 வந்திருக்குன்னு சொன்னேன். ஒரு சீரப்பையும் காணும். எல்லாரும் அமைதியா இருக்கீங்க, என்னாச்சு? சரி, ஓகே, நாங்கள் மேட்ச் முடிஞ்சா என்ஜாய் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க. ஓகே, புரியுது விட்டுருங்க. ஷாட் மறுபடியும் லாங் ஆன தலைமையிலப்பா, மறுபடியும் ஒரு 6.
4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 59 ரன் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். போட்டு காட்டல அவனை விட பேஜாரா எனக்கு எதுவும் மாட்டல கடைசி ஓவர் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 59 ரன் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். இட்ஸ் a குட் சைன் ஃபார் கோலாங் யுனைடெட். பட் ஸ்டில் பிஎன்எஸ் டீம் வந்து இன்னும் விக்கெட் எடுத்து இந்த ஓவரில் கம்பேக் கொடுத்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் சேஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி அது ஒரு சீரியஸ்லி ஒரு நல்ல சைன் தான். ஆனால் அதை விட்டுட்டு எங்கிட்ட கோலாங் வந்து இந்த ஓவரை நாங்கள் டேக் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உக்கிர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஸ்கோர் வந்து வேறு எங்கேயோ போயிடும். ரெண்டு டீமுமே மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ரெண்டுமே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டீம் இந்த ரவுண்டில், இந்த ரவுண்ட் நம்பர் 3ல். ஸோ அந்த காரணத்தினாலே வந்து எப்படி போகுன்றது இப்போதைக்கு கணிக்க முடியாது. மொத்தம் 3 பால் 4 பாலுக்கு அப்புறம் தான் வந்து எதாக இருந்தாலும் தெரியும். அதுக்கப்புறம் 2 பாலை ப்ரிடிக்ஷன் பண்ணி ஒன்றும் யூஸ் இல்லைலாம் சொல்லாதீங்க, அதுலேயும் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பா. பட் ஆனால் சரியாக மீட் ஆகலை, பெருசாக பவர் கொடுக்கல. அண்ட் குயிக் ரன். ஐயோ செம்ம த்ரோங்க அப்பாடி. டீப் ஸ்கொயர் லெக்ல இருந்து சும்மா வச்சாருங்க ஒரு ஷாட்டு. செம்ம ரன்னிங் சீரியஸ்லி. அதை விட தரமான ஒரு ஷூட் அங்கேருந்து அப்படின்னு இருக்குது. மேபி டேரக்ட் தான் ஒரு க்ளோஸ் காலு. ஆனால் 2 ரன் ஓட்டாங்க. ஸோ செகண்ட் பால் போடுற போய் பா பால பார்த்து முட்டியை போட்டு மடக்கி மிட் விக்கெட் தலை மேல செம ஷாட்டு. மறுபடியும் அதே மாதிரி முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் பால் வந்து தடவை ஃபைன் லெக் சைடில் போயிருக்கு. ஒரு எட்ஜ் வாங்கி 2வது ரன் குயிக். ஓகே அங்கே ஓடணும்னு முயற்சி பண்ணாங்க. பட் ஆனால் முடியலை. ஓகே அங்கேயா இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆனால் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யா ஸோ ஜஸ்ட் நத்திங் அங்கே சிங்கிள் வந்துருக்குது அந்த பாலில். ஸோ லாஸ்ட் 3 பால் இருக்குது பாக்கி. ஃபீல்டில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீப் மிட் விக்கெட்டும் அது போக ஒரு லாங்கானும் இருக்குது. ஹலோ ஃபுல் டாஸ் ஆஃப் சைடில் வச்சாரு. பட் நாள் ரன் அவுட் சான்ஸ் அவனுக்குள்ள சரியாக படல. பட் இருந்தாலுமே அவங்க பின்னாடி ஒரு சேஃபு. ஸோ பேக்கப் இருந்த காரணத்தினால ஜஸ்ட் ஒன் சிங்கிள். ஸோ கடைசி 2 பாலில் ஒரு விக்கெட் எடுத்து கம்பேக் கொடுப்பாங்களா பிஎன்எஸ், அப்படி இல்லாட்டி 2 பாலுமே பவுண்டரிக்கு அனுப்புவாங்களா கோலாங், பார்க்கலாம். ஓங்கி அடிக்க முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் முடியவில்லை. அது தைஸ்ல, அதாவது கீழே காலில் பட்டதுனால. ஸோ அது ஒரு டாட் பால் கணக்கு. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் 1 பால் லெஃப்ட் இன் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ கடைசி ஓவரோட தி ஒன். ஆஹா முட்டி போட்டு அழகா அடிச்சிருக்காரு. ஃபைன் லெக் தலை மேல எங்கடா போயிருக்குன்னு பார்த்தா பவுண்டரி வெளியே. பாடு ஷாட். அஞ்சு ஓவர் முடிவுல 75 ரன் ஆன் போர்டு அடிச்சிருக்காங்க. 76 ரன் ஆன் டார்கெட். இப்போ
ஸோ பிஎன்எஸ் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 76 ரன்னு தேவை. 76 5 ஓவரில் சேஸ் பண்ணி முடிப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் அதே தான் நானே தான் கமெண்ட்ரி பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே. மியூசிக் கண்டினியூஸா ஒரு கானா பாட்டா போட்டு விடுங்க. இங்க ரெண்டு பிரதர் பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. என்ன டீம் அது? ஓ ஓகே. கிளம்ப கூடாது, இருக்கணும். ஆடு. வாத்தல ஆடு ஆடு ஆடு. வா வா வா. அந்த பிரதர் பேர் என்ன பேரு? Mix Master Crew. பிரதர் வா பிரதர். எப்பா டிஜே டியூட்டி டைம்ல எங்கப்பா ஓடு டிஜே. எனக்கு நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குதுடி. DJ Love Radish. அம்மா சென்டர் உன்னோட ஃபேனு போடு. சேஸ் ஆன் ஆக போகுது. ஸோ 76 ரன் அடிச்சா வின்னு அப்படின்ற வந்த ஒரு பெரிய டார்கெட்டோட இன்னைக்கு பொழுதோட கடைசி மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் ஓகே, முதவால திக்கச்சு செட்டப்டா போய் பா நான் மாதிரி ஃபீல் செட்டிங் பக்காவான செட்டிங் சொல்லி வச்ச மாதிரி எடுத்திருக்காங்க. முதல் விக்கெட் மேன் வித் கோல்டன் ஆர்ம்
ஸ்டார்டிங் முதல் பால் இவ்வளோ பெரிய பேங்கராக இருக்குன்னு எதிர்பார்க்கலையப்பா. அம்மா சென்ட்ரு சார், உன்னோட ஃபேன் அங்கே ஆடிட்டே இருக்கிறாங்க. ஓ மீண்டும் ஒரு சுத்து. பட் ஆனால் பேட்டில் பால் மாட்டினா பறந்துருக்கும், ஆனால் மாட்டலை. ஸோ ஜஸ்ட் ஒரு டாட் பால் அங்கே. ஓகே, பர்ஃபெக்ட் ஸ்டார்ட் ஃபார் த சேஸ் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக கோலாங்குக்கு ஏன்னா தரமான ஒரு முதல் பால் விக்கெட்டு. அங்கே பவுலரோட செலிப்ரேஷன் முதல் பால் விக்கெட்டில் எந்த அளவுக்கு முக்கியன்றது தெரிஞ்சுது. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் போயிருக்குண்டா வெளியே அப்படின்ற மாதிரி ஒரு செலிப்ரேஷன். அண்ட் அடுத்த பால் இங்க ஃபுல் டாஸ். பட் ஆனால் அது கனெக்ஷன் ஓடி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, தரையோட தரையாக போனாங்க. அதனால் பால் ஸ்லோவாயிரும். ஏன்னா பீச் மண்ணு ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் அது ஒரு சிங்கிள் அங்கே டீப் ஸ்கொயர் லெக்கில். ஸோ முக்கியமான கட்டத்தை நோக்கி ஒவ்வொரு ஓவரும் நகரும். ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. இந்த ஓவரில் இப்போதைக்கு ஒரு ரன் வந்திருக்கு. பவர் பிளேயில் வந்து பெரிய அளவில் தாக்கம் ஏற்படுத்துவாங்களா அப்படின்றத பார்க்கணும். அப்படி ஏற்படுத்தினாங்கன்னா பேட்டிங் டீமுக்கு நல்லது. ஏப்ரல் ஃபூல் அப்படின்ற மாதிரி பவுலர் வந்து பண்ணி விட்டார். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ட்ரிக்கு. பேட்டர் மைண்டுக்குள்ளே போய் விளையாண்டுக்கிட்டு இருக்காருப்பா பவுலரு. ரீபால் அகைன். ஓ சம பால் விட்டா உள்ள ஸ்டிக்ல சொருகிடுவார் போல மனுஷன். சூப்பர் பால் உள்ள ஃபாஸ்டிஷாக செம்ம ஸ்பீடாக இறங்கிச்சு. பட் பெருசாக டச் பண்ண முடியல. அண்ட் முக்கியமாக அவுட் சைடு ஆஃப் ஸ்டம் தான் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. அப்படி நல்லா போயிட்டு இருக்காங்க. ஃபீல்டில் சேஞ்சு. ஸ்கொயர் லெக் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வைக்கிறாங்க. ஃபைன் லெக் ரொம்ப ஷார்ட்டு. ஸோ கேச்சிங் பொசிஷன் லெக் ஸ்லிப் மாதிரி லைக். பட் ஆனால் அங்கிட்டு ஃபீல்டை வச்சுட்டு நீங்கள் இங்கிட்டு போட்டிங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறீங்க ப்ரோ நீங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாரோட மைண்ட் செட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் ஒரு டாட் பாலிங்க. முதல் ஓவர்லேயே ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் போடக்கூடாது? 75 ரன் அடிச்சு 76 ரன் ஆன் போர்ட் டார்கெட் இருக்கிறப்போ இந்த ப்ரெஷர் போடலாம்ல. ஓவரோட லாஸ் பால் இங்க. இந்த ஓவரோட லாஸ் பால். ஸோ ஓவரோட லாஸ் பாலே போட போறாங்க இங்க. சேஞ்சா பேசா மாத்த ட்ரை பண்ணாரு. படனா அதுதான் ரொம்ப நேரமா நான் காத்துட்டு இருந்தேன்ப்பா அப்படின்ற மாதிரி அடிக்கப்பட்ட ஒரு அடி. படனா கடைசி வரைக்கும் பால் டிராவல் ஆகலை. ஏன்னா அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக டைமிங் இருந்துச்சுன்னா பால் போயிருந்திருக்கும். அண்ட் கடைசி பாலில் 2 ரன்ஸ் ஓடி இருக்கிறாங்க. 2 ரன்னோட முதல் ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரன் எடுத்திருக்கிறாங்க ஃபார் 1 விக்கெட் லாஸ். ஓகே, கம்ஃபர்டபுள் ஸ்டார்ட் ஃபார் கோவ்லாங். இருந்தாலுமே வந்து அடிக்க வேண்டிய ரன் இன்னும் 24 வந்து 73 ரன் அடிக்கணும். 73 ரன்ஸ் ஆன் போர்டில் இருக்குது. வந்து அடிக்கணுன்றது கொஞ்சம் பெரிய விஷயந்தான். அதை அடித்து முடிப்பாங்களா பிஎன்எஸ் அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா மிகப்பெரிய ஒரு டோட்டல் சேஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து அகெயின்ஸ்ட் பிக் டீம் அப்படின்னு இருக்கிறப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர் இருக்கும். கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்காது. ஸோ அந்த வரிசையில் அடுத்த ஓவரை போட வந்திருக்காரு பிரவீன். அவருக்கு இந்த மேட்ச்சில் இது முதல் ஓவர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் ஓவர் இது. ஸோ ஃபீல்ட் செட் எக்ஸ்ட்ரா கவர் பின்னாடி ஏற்றுறாங்க. அண்ட் அது போக கவர் பாயிண்ட்டு, அது போக கவர் கேச்சிங் பொசிஷனு, அங்கே தேர்ட் மேன், ஸ்கொயர் லெக் வெளியே, மிட் விக்கெட்டு, அது போக வந்து ஒரு லாங் ஆனு ஒரு லாங் ஆஃப் ஓப்பன் வச்சுருக்குறாங்கப்பா. ஷார்ட் மிட் விக்கெட் கேட்ச்சு. எங்கே வேணால் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அடிக்கப்பட்டவர். எனக்கு கவலையே கிடையாது செட்டிங்கை பற்றி. என் வேலை வந்து அடிக்கிறது மட்டும்தான்ற மாதிரி ஒரு தரமான ஒரு 6. அண்ட் ஓகே, அவ்வளோதான் ஒரு 6. இந்த முதல் பாலை நல்ல வரவேற்பு பவுலர்களுக்கு. பேட்டர் கொடுக்குற ஒரு வழக்கமான ஒரு வரவேற்பு. எவ்வளோ பெரிய பவுலராக தானே ஃபுல் டாஸ் போட்டால் அடி உண்டு கன்ஃபார்மு அப்படின்ற மாதிரி அடிக்கப்பட்ட ஒரு அடி. அடுத்த பால் கொஞ்சம் க்ரீஸை யூஸ் பண்ணி ஸ்கொயர் லெக்கில் அடிக்கலான்னு முயற்சி பண்ணார். பட் ஆனால் முடியலை. ஸோ ஜஸ்ட் பாடியில் பால் பட்டதுனால அங்கே ஒரு டாட் பால்.
கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாருப்பா பேச, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாரு. முதல் 2 பால் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டிஷாக போட்டாருனா இந்த பால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக லைட்டாக லிட்டில் பிட் ஸ்லோவாக வந்து போட்டிருக்காரு. ஸோ நல்ல ஐடியா. அகைன் ஒரு டாட் பால். டவுன் த ட்ராக், டான்சிங் டவுன் த ட்ராக்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் இது. செம்ம ஷாட், மறுபடியும் ஸ்ட்ரைட்ல ஒரு 6 போயிருக்குது. அடுத்த பால். ஓ மறுபடியும், ஆனா இந்த ரொம்ப ஹைட்ல ஏறி இருக்கு. ஐயோ ஏறினாலும் பின்னாடி போயிருக்கா. ஐயோ கேட்ச். பட் ரொம்ப 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 கஷ்டமான ஒரு மேட்டர் அது. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். ஃபைன் லெக் ஸ்கொயர் லெக் மாற்றி வச்ச மாதிரி ஒரு அடி அடிக்கணும் முயற்சி பண்ணார். விளையாட முடியல. அண்ட் டாட் பால். 2 ஓவர் முடியல. ஸ்கோர் 21 ரன்ஸ் ஆன் த போர்ட் ஃபார் 1 விக்கெட் லாஸ். 18 பந்துகளில் இன்னும் 55 ரன் அடிக்கணும். இஸ் இட் பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா இந்த ஓவரை வச்சு ஓகே ஒரு 50-50 பண்ணிக்கலாம். நான் ப்ரெடிக்ஷன் பண்ணால் எதுவுமே ஒழுங்காக நடக்காது, அது எனக்கே தெரியும். அதனால் நான் சொல்ல விரும்பலை. சிரிக்காதீங்கண்ணா, அதான் உண்மை. நான் ப்ரெடிக்ஷன் பண்ணால் எதுவும் நடக்காது. அண்ணன் இங்கே பக்கத்தில் சிரிக்கிறார், இருந்துட்டு போகுது. பட் இப்போதைக்கு 18க்கு 55 ரன் அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில குரூஷியல் ஓவரை போட வந்திருக்காரு அடுத்த ஒரு பவுலர் சந்தோஷ். அவர் தான் வந்து உள்ள வந்திருக்கா அப்படி பவுலிங் போடுறதுக்கு. ஒரு ஓவருக்குமே வந்து இங்கே பெரிய பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குதப்பா. அம்பையர்ஸ் வந்து கொஞ்சம் குயிக் பண்ணுறாங்க, கொஞ்சம் வேகமா அப்படின்னு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 21 ரன் ஆன் போர்ட். அங்கே 3 ஓவர் இருக்கு, அந்த 2 ஓவராக மாற்றிருங்க, கன்ஃபியூஷன் வேணாம். ஸ்கோர் போர்ட்லேயே குயிக் பால் நல்லா பாலு. பேட்டு கிட்டக்க போச்சு, ஆனால் அது வந்து அவுட்டா எஜ்ஜான்னு கேட்குறாங்க. ஆனால் பவுலர் மட்டும் தான் கேட்குறாங்கப்பா. கீப்பர் வந்து ரியாக்ஷனே காட்டல. மேக்ஸிமம் வந்து எஜ்ஜுனாலே வந்து முதல்ல அப்பீல் பண்ணுறாலே கீப்பராக தான் இருப்பார். அப்படி இருக்க போகும்போது இது இல்லை. ஸோ டீப் பாயிண்ட் வச்சிருக்கிறாங்க. ஓ இந்த பால் ஒரு வைடு, ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப தள்ளி போடப்பட்ட ஒரு காரணத்தினால இந்த பால் ஒரு வைடு. ஸோ ஃபீல் செட்டு மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டீப் பாயிண்ட்டு ஃபைனில் கொஞ்சம் தள்ளி இருக்குது, அது போக ஸ்கொயரில் அங்கே பெருசாக இல்லை. மிட் விக்கெட் ஷாட். ஸ்கொயர்லக்கு இல்ல, இருந்தாலும் கவலை இல்ல அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு ஷாட். செம்ம ஷாட் ஆன் தி லைன், பிக்கப் லைன். பாத்து அஞ்சாவது தலையாடுவாங்க, தலையதான் ஆடும். ஓகே ஹெலிகாப்டர் ஷாட் லைக் அ மினி வெர்ஷன் வந்து ட்ரை பண்ணாரு. பட் யாக்கிங் லெத்தில் லோ ஃபுல் டாஸ் 2 ஹெண்டில் பட்ட காரணத்தில் ஜஸ்ட் ஒரே ரன்னு. சோஃபா டீசெண்டாக போய்கிட்டு இருக்குது பிஎன்எஸ்க்கு. பட் இங்கே ஒரு விக்கெட் தேவை, அப்போ தான் கோவலா யுனைடெட் டீம் வந்து ஒரு கம்பேக் கொடுக்க முடியும். சுத்தர முயற்சி பண்ணாரப்பா, பட் ஆனால் அது ரொம்ப தள்ளி சுத்திட்டாரு. மேபி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டில் போயிருந்தாலும் பால் வந்து யாரில் போகிறதுக்கு ஒரு பவுண்டரி பேருக்கு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். பட் ஆனால் அதுக்கு இல்லை. ஸோ அப்படிக்கா சுற்றினதுக்கு பதிலாக இப்படிக்கா சுற்றிருந்தீங்கன்னா பால் எப்படியோ போயிருந்திருக்கும். பட் அது போகவில்லை. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் அது ஒரு ஓகே பால், டாட் பால். ஓகே இந்த பால் நாங்கள் கரெக்டாக கொடுப்போம், ஏன்னா இந்த பால் வந்து ரொம்ப தள்ளி போடப்பட்ட காரணத்தினால ஒரு வைடு. ஓகே ரிவ்யூ கேட்டிருக்கிறாங்கப்பா, வைடுக்கு ரிவ்யூ பாருங்க கம்ப்யூட்டர் ஜி அது வைடா இல்லையா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க.
இந்த மாதிரி நிலைமையில நம்ம டிஜே ஹார்ட் பீட் போட்டிருக்கணும். ஆனால் அது ஒட்டுமொத்தமாக மறந்து நான் இருந்த இடத்தையே மறந்துட்டாரு. வேற ஒன்றும் இல்லை. அது இன்னும் போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ தட் இஸ் அ வைடே. நீங்கள் மறுபடியும் போட்டு தான் ஆகணும். அண்ட் ரிவ்யூவும் இல்லை. ஸ்ட்ரைட்டா மிட் விக்கெட்டு. ஆஹா, கொஞ்சம் முன்னாடி லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ 1 பிட்ச் 2 பிட்ச்சில் கரெக்டாக பார்த்து பொறுமை சாமி பொறுமை ஒன்றும் இல்லை. ஸோ அங்கே ஒரு ரன்னு மிட் விக்கெட் கொஞ்சம் யாரில் போயிடுச்சுன்னா மேபி ஒரு கேட்ச் இருந்திருக்கும். ஆனால் அது வந்து கீழே லேண்ட் ஆனதுனால ஸோ அது ஜஸ்ட் ஒரு ஓகே சிங்கிள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பவுலர் வந்து அப்படியே பேட் தடுக்கி கீழே விழுந்தா அப்படியே பேட்ரு மேலே. ஓகே, 2 பேருக்கு ஒன்றும் ஆகலை, நோ ப்ராப்ளம். லாஸ்ட் பால். ஓங்கி அடிக்க முயற்சி பண்ணார். ஆனால் அது உயரமாக போகுன்னு பார்த்தா அலேகா கீப்பர் கையில் கேட்ச் ஆகி விக்கெட் விழுந்துருக்குதுப்பா. கம்பேக்கு கோவலாங்குக்கு ஒரு அழகான ஒரு கம்பேக்கு. நல்ல ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. அண்ட் தே ஆர் அகைன் கம்பேக் கொடுத்துருக்குறாங்கப்பா. கம்பேக் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதோட ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிவில் 31 ரன் ஆன் த போர்ட் ஃபார் 2 wickets lost. யாராவது இங்கே நடந்த மேட்சை பார்த்தானா? எல்லாம் அப்படியே ரைட்டில் பாருவா அம்பிட்டோம். என்ன நியாயம்? இங்கே எவ்வளோ பெரிய ப்ரெஷரான மேட்ச் போய்கிட்டு இருக்குது. அப்படியே அம்பிட்டு பேர் ரைட்டில் யா பாய் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமாம், இங்கே டிஜே பின்னாடி கவுண்ட்ரு பாட்டில் போடாமல் வாயில் போடுவார். நான் அவரே அங்கிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா தான் கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியும். ஏன் வேற அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே அடுத்து ஓவர் போட வந்திருக்கிறாரு பாலு. பேட்டிங்கில் சூப்பரான ஒரு கான்ட்ரிபியூஷன். 2-3 சிக்ஸஸ் வேறு அடிச்சு நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக காட்டினா அப்படி. ஸோ அடுத்த பால் உங்க அடிக்கணும்னு முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் பால் மாட்டில் அகைன் ஒரு ரன். எஸ், ஷார்ட் தேர்ட் மேன் உள்ளே இருக்கிற காரணத்தில் ஸோ சிங்கிள். அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு பாலை பார்த்து கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்கிறாங்க. ஆனால் பால் தான் மாட்ட மாட்டேங்குது. கடைசி நிமிஷத்தில் பால் அப்படியே கொஞ்சம் இங்கிட்டு வந்து மாறிடுது. அதனாலே வந்து பால் மாட்ட மாட்டேங்குது, பவுண்டரி போக மாட்டேங்குது. போன ஓவர் வேறு விக்கெட்டை கடைசி பந்து. ஒரு குட்டி கம்பேக்காக கண்டிப்பாக இருக்கும். தொடர்ந்து இந்த பால் ஒரு சிங்கிள் வேற. கிண்டி விட்டுருக்காரா யோப்பா அடி. பால் யாக்கிங்ல போடுறது வெளியே. நம்பர் கொடுத்தா அப்படியே ஜல பேசலாம்ல. நகி பேட்டா அதெல்லாம் போயிட்டோ. 6க்கு அப்புறம் அடுத்த பால். ஓ செம்ம கீப்பிங். ஆக்சுவலி சீரியஸ்லி நல்ல கீப்பிங்கு. விட்டுருந்தாரா எனக்கு தெரிஞ்சு மேபி எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேருக்கும். பட் 1 ரன் சேவ் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இந்த பால் திருப்பி போட்டானும். ஆனால் சீரியஸ்லி நல்ல சேவ். ஒரு ரன்னை சேவ் பண்ணியிருக்காருப்பா. மறுபடியும் அங்கிருந்து தரையா தோண்டி எடுக்கப்பட்ட ஒரு அடி. 1-2 ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டுப்பா. மண்ணுக்குள்ள சலசலப்பு. பட் வேற ஒன்றும் பண்ண முடியாது. 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸு. மாற்றி எனக்குள்ள வந்து ஓவருக்கு ஓவர் ஒரு 10 ரன் வந்துடுது எப்படியாவது. பிஎன்எஸ்க்கு ஒரு நல்ல விஷயம். ஓ வைடா. ஆமாங்க, அம்பேருங்க கையை காமிச்சிருக்காருங்க. அது ஒரு வைடு. ரொம்ப தள்ளி போடப்பட்ட ஒரு காரணத்தினால அது ஒரு வைட். ஸோ லைக் ஒரு 2 டீம் மேலேயும் ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்குது. அது நல்லாவே தெரியுது. ஏன்னா என்கிட்ட ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க எந்த பாலாக இருந்தாலும். அதே மாதிரி எப்படியாவது ஒரு டாட் பால் வந்துடுறான்னு சொல்லிட்டு கோவலாங்க ஒரு சைடு. இந்த பாலுமே அங்கிட்டே தான் போட்டிருக்கா. டவுன் த லெக். மறுபடியும் அடிச்ச ரன் அப்படியே கொடுத்துருவாரு போலயே. மாற்றி ஒய்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
சொன்ன 3 பால் இப்போதைக்கு வெளியே இருக்குது. ஸோ அந்த நிலைமையில வந்து அடுத்த 3 பால் ப்ரெஷரோட போட்டு தப்பான லைன் போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பேட்டர் பனிஷ் பண்ணிடும். அப்படி ஓ மறுபடியும் ஒரு வைடு. எஸ், எக்ஸ்ட்ராஸ் மாத்தி வந்துகிட்டு இருக்குது. எக்ஸ்ட்ரா மறுபடியும் ஒரு வைடுன்னு சொல்ற நேரத்துல எங்க கிரிக்கெட்டை பார்ப்பதற்காக வந்திருக்கின்ற தாஜ் ஃபிஷர்மேன்ஸ்கோ ஜிஎம் அவர்கள் தாஜ் ஃபிஷர்மேன்ஸ்கோ ஜிஎம் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். ஹாய் சார், வணக்கம். கமெண்ட்ரியில் அருண். நவீத் சார், குட் ஈவினிங் சார். வணக்கம். எஸ்எம் சார், குட் ஈவினிங் சார். 3 பால் வெளியே என்ன இருக்கு? தூக்கி அடிச்சாரு. நோ பால். அங்க லெக்கமே ஸ்ட்ரைட்டா கொடுத்திருக்காரு. நோ பால் கொடுத்திருக்காங்க. கேம் சேஞ்சிங் ஓவரா அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. அடடடடடா. அவள் இவளது ஸ்டைல சந்தன வேல இவள் வன்மத புயல அடடா பூவின் மாநாடா அழகு இவள் தான் தாய்நாடா அழகிய வேல அவள் இவளது ஸ்டைல சந்தன வேல இவள் வன்மத புயல அடடா பூவின் மாநாடா தாஜ் ஃபிஷர்மேன்ஸ்கோ ஜிஎம் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல எல்லாரும் வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஆட்டம் முடிஞ்சதும் அப்படியே உள்ள வருதுன்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் பிளேயர் சார்பா. ஹாய் சார், எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். நம்ம எங்க இருக்கோன்னே தெரியாது உங்களுக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டெய்லியும் கேட்டுட்டு தான் இருக்காங்க உன்னோட குரலை, இனிமையான குரலை. ஓகே. பவுலர் சேஞ்ச் ஆனா உடனே ஹைட்டாக போயிருக்குது. பட் ஆனால் வந்து நோ ப்ராப்ளம் பாங்க. நோ மேன்ஸ் லேண்டு. ஸோ ஸ்கொயர் லெக் வந்து மேபி உள்ளே இருந்ததா ஒரு சின்ன வாய்ப்பு இருந்திருக்கும். இருந்தாலுமே அது வந்து பெரிய அளவில் பாதிப்பில்லை. ஏன்னா அது ஒரு நோ பால் போட்ட ஃப்ரீ ஹிட்டு. அது ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ஓகே. அடுத்த பவுலிங் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஏன்னா பேக் டு பேக்காக கொஞ்சம் நிறைய இதானதில்லை. இப்போது அடுத்த பவுலராக யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜீவ் வந்து உள்ள வந்திருக்கிறார் பவுலிங் போடுறதுக்கு. ஸோ இந்த ஓவரை பாக்கி இருக்கிறது 2 பால். இந்த 2 பாலை காப்பாற்றணும். அப்படி இல்லாட்டி வந்து ஸ்கோர்னு எகிரிட்டு போயிடும் கண்டிப்பா. ஸ்கொயர் லெக் 5 லெக் சேர்த்து வச்ச மாதிரி அடிக்கணும் மறுபடியும் முயற்சி. ஆனால் இல்லை. பைஸ் காட்டியிருக்காங்க அம்பையர். ஸோ பைஸில் வந்து அது ஒரு ரன்னு கணக்காயிருக்குது. பட் ஆனால் பேட்டர் வந்து இங்கே இமீடியட்டாக வந்து ஆக்ஷன் பண்ணிட்டாரு. ஸோ நாங்கள் வந்து அது ஒய்டுன்னு கிளைம் பண்ணுறோம். எங்களுக்காக ரிவ்யூ ஒரு தடவை பாருங்க அப்படின்னு. கம்ப்யூட்டர் ஜி, அது ஒய்டா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்லுங்க. இக்கட்டான நிலைமையில இப்படிலாம் வந்து மாட்டலாமாப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. லைட்டர் டல் ஆகிக்கிட்டு இருக்குது. டிம் லைட்டில் மேட்ச் ஆடக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே வேகமாக முடியணும். பரவாயில்ல, இந்த நேரத்தில் ஹார்ட் பீட் தேவை தான். ஏன்னா முக்கியமான நேரம்ல. ஓகே, அது ஒன்றுமில்லை, அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒய்டு கிளைம் பண்ணியிருந்தீங்க. பட் அதனால் வந்து அது ஒரு ஒய்டு கிடையாது. ஸோ அது பை தான், அது கரெக்ட் பால் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிவ்யூவும் இல்லை. இந்த ஓவரோட லாஸ்ட் பால் மிகப்பெரிய ஒரு ஓவராக மாறி இருந்துக்குது. ஓகே, இந்த நேரத்தில் ஒரு சிங்கிள் குயிக்கா ரன் அவுட்டா? யா கம்ப்யூட்டர் ஜி, மறுபடியும் உங்களுக்கு வேலை வந்துடுச்சு. ரன் அவுட்டா செக் பண்ணுங்க. க்ளோஸ் கால் பானா, சீரியஸ்லி குயிக் ஹேண்ட்ஸு, செம்மையா ஒரு செம்ம புல்சை ஷூட்டு. என்ன ஆக போதா தெரியலையே. கடைசி மேட்ச் இவ்வளோ பதட்டத்திலே கொண்டு போகிறது. வீக் பாடி சார்.
சரவண பவனில் டோக்கனு காசு கட்டிட்டு நம்ம பார்சல் எப்படா வரும்னு வெயிட் பண்ணுவோம்ல, அதை விட மோசமான வெயிட்டிங்காக இருக்குது. ஹார்ட் பீட் ஏற்ற இங்கேயும் பீட்டு பம்ப் ஆகிக்கிட்டு இருக்குது. பார்த்து பண்ணுங்கப்பா. ஏயா நீ வேற ஏத்துற. ஏய் வாயை முன்னேந்து போட, ஏதாவது அதிகமா பேச போறேன். ஐயோ திடீர்னு முடிச்சிட்டானே டிஜே. என்ன டிசிஷன்? ஆஹா க்ளோஸ் கால்ரா பா. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் நடந்ததுல ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய ரிவ்யூனா அது இதுதான் நினைக்கிறேன். விக்கெட் விழுந்திருக்குது. வெல் செட்டில் பேட்டர் அவுட் ஆயிட்டு பெவிலியன் வராரு. நாலு ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 53 ரன்கள் ஆன் த போர்டில் இப்போதைக்கு இருக்கிறாங்க. ஸோ வெல் செட்டில் பேட்டர் ஒரு சைடில் இருந்து டீமை வந்து தனித்துவமாக கொண்டு போயிட்டு இருந்தா ஹரிஷ் தான் வந்து இப்போ அவுட் ஆகிட்டு வெளியே போயிருக்காரு. தொடர்ந்து 4 ஓவர் முடிவில் 53 ரன்கள் ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸ். 6 பாலுக்கு 23 அடிக்கணும். ஆறு பாலுக்கு 23 அடிக்கணும் இப்போதைக்கு. ஸோ இக்கட்டான நிலைமை கடைசி ஓவர். எந்த அளவுக்கு க்ளோஸாக போக போகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் ஊப்பர் கட்டு மாதிரி ஒன்று பாயிண்ட் தலைமையில் ஒன்று தூக்கணும் முயற்சி பண்ணி அங்கே என்னாச்சு? ஆஹா மறுபடியும் கம்ப்யூட்டர் ஜிக்கு வேலை இருந்துச்சு. இது ஒரு ரன் அவுட்டா இல்லையா அப்படின்றத பார்த்து சொல்லுங்க கம்ப்யூட்டர் ஜி. பாலுக்கு பால் இப்படி போனா என்ன செய்யறது? டிசிஷன் மேடு ரிவ்யூவில் வந்து அது ஒரு விக்கெட் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அகைன் வெல்கம் விக்கெட். ஸோ முதல் பாலே விக்கெட்டா? ஃபுல் டாஸ் மாத்தி லோ ஃபுல் டாஸ் போட்டு பால் வெளியே வா ஜஸ்ட் மிஸ்ப்பா. பாட்டு ஓ விக்கெட்டான நிலைமையில போய் அவ்வளோ தூரம் போய் ஸ்டாப் ஆயிருக்குதுப்பா. இன்னும் கொஞ்சம் கரெக்டாக அடிச்சிருந்தாங்கன்னா பால் பவுண்டரி போயிருக்கும். பட் low percentage of chances. So Kovulang United side match அப்படியே போயிட்டு இருக்கு. again ஒரு டாட் பால் பிரஷரை கிரியேட் பண்றாங்க. யாருக்கு ப்ரோ போட்டீங்க? இன்னும் 3 பால் பாக்கி இருக்குது இந்த நிலைமையில. ஸ்லோவர் பால் ஹைட்டா போயிருக்குது. புடிச்சிட்டாரா? இல்லப்பா டிராப் கேட்ச் பா. பட் இருந்தாலும் மிஷன் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து கோவுலாங் வந்து அவங்க கைக்கு மேட்ச் போயிருச்சு. ஸோ 2 பாலில் 19 ரன், 2 balls 19 runs நீடட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிஎன்எஸ் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க. பட் ஆனால் வந்து இப்போதைக்கு இந்த இலக்கை அவங்களால எட்ட முடியாத நிலைமைக்கு இப்போதைக்கு போகிறாங்க. எக்ஸ்ட்ராஸ் கொடுத்தாதான் ஒரே வழி.
அதுக்கு நாங்கள் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி போடப்பட்ட ஒரு பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் அண்ட் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஓவர்ப்பா. இன்னும் இல்லை, ஒரு பால் வெளியே இருக்குது. ஒரு பாலுக்கு 19 ரன்னு. அண்ட் அதோட முடிஞ்சுப்பா. ஓட்டு மொத்தமா இன்னைக்கு டேவோட அதுவும் ரன் அவுட்ரா. அதையும் ஏன் விட்டு வைக்கணும், அதையும் டைரக்ட் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரன் அவுட்டோட இன்னிங்ஸ் முடியுது அண்ட் சூப்பர் டூப்பர் விக்ட்ரி ஃபார் கோலாங் யுனைடெட் டீம்ஸ். அவங்க வந்து மறுபடியும் ஓம் கண்டிஷனில் நாங்கள் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக காமிச்சிருக்கிறாங்க. பிஎன்எஸ் டீம் சீரியஸ்லி நல்லா ஃபைட் பண்ணீங்க. பட் ஒரு ஓவர் குரூஷியல் ஓவராக இன்னும் ஒரு ஓவர் அமைஞ்சிருந்தா இந்த டார்கெட் வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்திருப்பீங்க. அது ஒன்றும் பண்ண முடியல. வாழ்த்துக்கள் கோவளம் யுனைடெட் கோவளம் அணியினருக்கு. அடுத்த கட்டத்துக்கு அவங்க முன்னேறாங்க. 4வது ரவுண்டு போயிருக்காங்க, 3வது ரவுண்டு வின் பண்ணிட்டு. ஆமாங்கண்ணா. ஷேர் கேர்ள்ஸ். ஜஸ்ட் ஓவராலாக சம்மரியை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா 2 ஓவர் சூப்பர் ஓவராக அமைஞ்சது ஃபார் கோவலாங் யுனைடெட். ஆனால் ஒரே ஒரு ஓவர் தான் இங்கிட்ட வந்து நம்ம பிஎன்எஸ்க்கு ஒரு ஓவர் மட்டும்தான் பெருசாக அமைஞ்சது. மற்ற எதுவுமே வந்து ஒரு 15 ரன்னுக்கு மேலே வந்து போகவே இல்லை. ஸோ பிக் ஓவர்ஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் சேசஸில் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் போடுவேன். இனிமேல் நல்லா இருக்கு இந்த வார்த்தை. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா